ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கேம் பிளே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சர் 3D அந்த கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா நம்ம போன எபிசோட்ல அந்த கிழவிக்கு அந்த கிங்காங்க்கும் லவ் வர மாதிரி ஒரு போர்ஷனை போட்டு அந்த கிங்காங் போட்டு விட்டோம். அதுல வந்து அந்த கிங்காங் பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீச்சரை போட்டு பின்னி பிசைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம்னா, வாங்க உள்ள போனால் எனக்கே தெரியும். இன்னைக்கு அந்த கிழவி போட்டு பின்னி பிசைய போறாங்க. சரி, பார்த்தீங்கன்னா நம்ம சாப்டர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இதை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்டர் 5 இங்கே இருக்கா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி மிஷின் தான், 4வது மிஷின் நினைக்கிறேன். இதை தான் ப்ளே பண்ணோம். ப்ளவ் அப் மிஸ்டேக் திங்ஸ் கோயிங் டு ப்ளவ் விட் த பட்ஜெட் ஜஸ்ட் அவே த ப்ளவ் கேரியா அவே இன்ஸ்டீட். என்னது அந்த கிளவி மாதிரி பியூட்டி காம்படிஷன் மாதிரி போகிறாளா? இது நடக்கக்கூடாது. ஒரு கை பார்த்து தர வேண்டியதுதான். கிளவி காரில் வராது. கிளவி இவ்வளோ பெரிய கார்லேயே வரோம். வையால வா வா தலை. என்ன தலை பண்ற? ஓ, அவளுக்கு ஹெல்ப் பண்றியா? பண்ணு தலை, உன்னை பழி வாங்கன்னு அவளுக்கு ஹெல்ப்பா பண்ற. ரொம்ப பில்டப் பண்ணிருக்கா. ரொம்ப சீன் போறேன்னு வச்சுக்கோ, அந்த கட்டுறது நடுமணில் அடிச்சு கொண்டு போது இது வரேன். ஐயோ, கேட்டல லாக் பண்றான் கிளவி. அணிய முடிச்ச கிளவி, உனக்கு இந்த அளவுக்கு மேக்கப்பா? இது வர இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னா, இங்கே ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். எங்கே அது? செட்டில் தான் இருக்கும். ஓகே, இது இதை எடுத்துட்டு இந்த எங்கே போனோம்னா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா ஷாக்கிங் ஆயிருவீங்க. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு பெருசாக கட்டி வச்சிருக்கான் அந்த கிளவி. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு பெருசாக கட்டி வச்சிருப்பாங்கன்னு. பாருங்க இவ்வளோ பெருசாக கட்டி வச்சிருக்கான்னு. ராணியம் போச்ச கிளவி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன போனோம்னா, இங்கே கீழே வந்து சைடில் ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் தான் சேர்த்துருக்கும். இங்கே இருக்கேன். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் செட் பண்ணி ஏர்லாம் வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பால் கட்டுவோம். அதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் இந்த இடத்த விட்டு. கட் ஸ்கேனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருச்சா? சரி, கிளவி வந்துட்டு இருக்கா. ஏய், ராணியம் முடிச்சாலே ஈக்கே வந்து தொலடி. ஒன்றுமே ஆகலை. என்னது இது கைஸ்? ஒன்றுமே ஆகலை கைஸ். மிஸ்டி பியூட்டி பேகே 2020. ஏய், ரொம்ப பில்டப் பண்ணாத. ஏர்னு கொஞ்சம் ஏறிட்டு இருக்குல்ல. ஏறு ஏர் ஏறிட்டு இருக்கு. உண்டாயிட்டே இருக்கா அன்னைக்கு. அவ்வளோதான் கைஸ், பறக்கிறான். தலை அவன் காப்பாத்தலை. அவன் காப்பாத்தினா நீ பழி வாங்கிடும் தலை உன்னையும். ஆட பாவி. ஓகே, போடு. அவ்வளோதான், கிளவி சோழி முடிச்சாச்சு. அடுத்த நெக்ஸ்ட் இது என்னன்னு கைஸ், இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன மிஷின் ப்ளே பண்ணலாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 புதுசாக அதை ப்ளே பண்ண போகிறோம். சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்ப்போம். இங்கே சாப்டர் 6. ஓகே, இங்கே இருக்கா? என்னது? ஹெட் கரண்ட் தாட். So Misty thought she could students will be cracking idea how to spoil her surprise things night get messy. ஓகே கைஸ், என்னன்னு பார்த்தரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக் வச்சிருக்கான். அந்த எக்கை வச்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறான். இந்த முட்டையை வச்சு இது பெருசாக்கி அதை வச்சு அவார்டு இது வாங்குறாங்க தெரியல கைஸ். நம்ம வந்து அதை கெடுத்து விட்டுறணும். இதான் வரண்டி கிளவி. இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதில் வந்து அவனோட இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் இல்லாத மாதிரி நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, செட்டில் போனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பெயிண்ட் டப்பா இருக்கும். இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கத்தி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பு கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு லிக்விட் மாதிரி இருக்குங்க. அது வந்து கிச்சன் ரூம் வச்சுருப்பான், அதை எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து கத்தி இருக்கும், இதை எடுத்துக்குவோம். இப்போ டேப்பு இதே ரூமில் தான் இருக்கும், அதை எடுத்துக்குவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் தேவைப்படுது. அந்த லிக்விட் மாதிரி இருக்கும், அது வந்து கீழே வச்சுருப்போம் அந்த கிளவி. இவங்க மேலே சுற்றிட்டு இருக்கிறா கைஸ். நம்ம போனால் நம்மளை பிடிச்சிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே போனால் போயிடுவோம். அந்த 3 முட்டையை பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒளி வச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிக்விடாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதான் இந்த டேபிள் மேலே வச்சுருக்கான். நான் நீங்கள் முடிச்சிடறேன். ஓகே, இதை எடுத்துக்கோ. இந்த லிக்விடை சாஸாக என்ன எனக்கு தெரியல கைஸ். இன்னும் 10 நாள் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். ஈஸ்டர் எக்கு சம்பவம் பண்ண ஆரம்பிச்ச வேண்டியதான். இப்போ தான் அந்த முட்டையில் கத்தியை போட்டு கிச்சு அவள் இமேஜை பார்த்துருவோம். ஓகே, இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அந்த பச்சை கலரை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லிக்விடை போட்டு இப்போ வந்து டேப் போட போகிறோம். 3 2 3 4 5 6 அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பெயிண்ட் அடிக்க போகிறோம். இப்போ பாருங்க எப்படி பெயிண்ட் அடிக்கிற மட்டும் பாருங்க எப்படி. ஓகே, நம்ம போயிடலாம். கட் ஸ்கேன் நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே கட் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓ, முட்டையை வச்சு எதோ பண்ணிட்டு இருப்பா போல தெரியுது கைஸ். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓய், மற்றால எல்லாமே பசங்களாம் எங்கேயும் பக்கத்தில் இருக்கானுங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முன்னாடி பண்ணுற சீக்கிரம் பண்ணி தொலடி. அணியை முடிச்சு அடிக்கிறான். ஓ, இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாளா? சரி. ஓகே கேஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அவரோட இமேஜ் வச்சிருப்பா. அதை வந்து உடச்சு அதுக்கு வந்து வர மாதிரி பில்டப் பண்ணியிருப்பா தெரியுது. நம்ம வந்து அது தெரியாமல் அவங்களுக்கு சம்பவம் பண்ணிட்டோம்.
சரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் மிஷன் என்ன பார்ப்போம். சாப்டர் 6ல் 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர் 6 இங்கே தான் இங்கே இருக்குமே. ஓகே சாப்டர் 6 இங்கே தான் இருக்குது. ஓகே ஸ்ப்ரிங்க்லிங் தட் லாஸ் ஸோ மிஸ்டி எக்ஸைட்டட் அபவுட் ஹேர் நியூ ட்ரம்ப்ளன் ஹக்கர் வாய்ஸ் டு மேக் ஏ ஸ்ப்ரிங்கிள் ஹேர் ஃபேன்சி. ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்ஸ்கன் பார்த்துருவோம். நமக்கு ஒன்றும் புரியல. கட்ஸ்கன் என்ன பார்த்தீங்கன்னா கிளைய வந்திருக்கா இன்னும் உட்காந்து இன்னும் யோசிச்சுருக்கா. ஓ ஜம்ப் பண்ணி விளாட போகிறாங்களா? சரி தெரிஞ்சிச்சுல்ல பாருங்க. ஓ ஜம்ப் பண்ணுற 2 ரொமான்ஸ். ஓகே கைஸ் இனிமேல் இதை விடக்கூடாது. நம்ம என்ன நடக்குன்னு பார்த்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுறது வந்து இமேஜினஸ் பண்ணிட்டா அங்கே பின்னாடியே அதை ஒளி வச்சிருக்கா. நம்ம வந்து அதை கெடுக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா ஒரு கத்தி ஒரு பொருள் தேவைப்படுது. அதான் கத்தி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் தேவைப்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ஸ்டோர் ரூமில் தான் ஒளி வச்சிருப்பான் அந்த கிளவி. எங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இங்கே இருக்குமே காணும். இங்கே இருக்கு. ஓகே இந்த ப்ளூ கலர் இதுதான் கைஸ். இதை எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பேர் சொல்ல வரமாட்டேங்குது. அது என்னமோ கைஸ் இந்த வீடு விதெல்லாம் கள்ளி பழமாக பார்த்தீங்களா அதில் முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா அது என்ன சொல்லுவோம் அதுதான் இது. இதை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு நம்ம போய் எங்கே போக போகிறோம்னா பின்னாடி தான் போக போகிறோம். ஏன்னா அந்த ஜம்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவி பின்னாடி தான் வச்சிருக்கான். அதனால் அவளுக்கு அங்கே போய் சம்பவம் பண்ண வேண்டாம். கிளவி இதை யோசிச்சு நின்றுட்டு இருக்கிறான். என்ன ஒருவேளை நம்ம வரதுக்கு கேமரா பார்த்துட்டு இருக்காங்களோ? கேமராவில் கிடையாது கைஸ். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கத்தி வச்சு கிழிச்சு விட்ருவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் ஓடுறான் அந்த என்ன செடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு சொல்லுவோம். அந்த கைஸ் கள்ளிக்காய் இன்னும் கள்ளிக்காயில் என்ன பேர் அதை பார்த்தீங்கன்னா நூல் வச்சு பண்ணியாச்சு. இப்போ நம்ம அவ்வளோதான் கட்ஸ்கன் என்ன நடக்க பார்க்கலாம். ஓகே கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய ஜம்ப் பண்ணிட்டுருக்கான். இன்னும் ஒன்றுமே அவ்வளோதாங்க. கொஞ்சமாக வெளியாடுறான் ஆரம்பிச்சு. பேக்கெல்லாம் அவளுக்கு பேக்லேயே கொடுத்தது. ஐயோ ஆத்தா அம்மா ஓ தலை நீ போயிடாத தலை. தலையை வாங்கிட்டானா. ஓகே தலைக்கு பேக் பஞ்சர் ஆக போகுது. ஓகே காட் 2 பேருக்கு மாறி பேக்கில் குத்திட்டு இருக்கு. சரி வேற கிளம்பி நிலைமை ரொம்ப மோசமாகி போச்சு. ஓகே காட் இது சரியான ஃபன் கேஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க அடுத்த நெக்ஸ்ட் என்ன விஷயம் பார்த்துருவோம். சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா அடுத்து மூணாவது ஆமாம் கைஸ் 3வது மிஷின் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ். இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க கைஸ். அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே சாப்டர் 6 ஃபேண்டாஸ்டிக் சர்ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா மிஸ்டி ஃபேக் சர்ப்ரைஸ் இஸ் அபவுட் டர்ன் இன்டு எ ரியல் நைட்மேர். இந்த கேம் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும் கைஸ். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் வச்சுக்கலாமா. அந்த சர்ப்ரைஸ் தான் நம்ம ரியல் ஆக்கிடணும். ஓகே கட்ஸ்கன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கல்வி ஏமா கைஸ் பார்த்தீங்கன்னா வவ்வால் பார்த்தீங்கன்னா அந்த வவ்வாலுக்கு பார்த்தீங்களா இதை வந்து இமேஜஸ் பண்ணிட்டுருக்கிறான். நம்ம ஆளுக்கு வந்து இந்த மாதிரி வவ்வால் சர்ப்ரைஸ் பண்ணோம்னா பயங்காட்டி ஓ நம்ம தலையை பயன்படுத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா. சனியை முடிச்சாலே என்ன தைரியம் தான் தலையை ஏமாத்துவேன் நான் உனக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்ம ஸ்கேரி ஸ்டேஞ்சர் பயன்படுத்த நினச்சிட்டு இருக்கிறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2த்தையும் பயன்படுத்த போகிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு எலிக்கூண்டு. அது வந்து நீங்கள் மேலே தான் இங்கே வைக்குமே. இந்த ரூமா இல்லை கைஸ் இதே மாதிரி இன்னொரு ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரூம் தான் என்னடா போக முடியல. ஓய் என்னடா தாண்டி போக முடியல இடத்துல. ஓஹோ இப்படி போயிடலாம். அதான் பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கூண்டு பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இங்கே இருக்கும். எங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க இதே தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையான வந்து வவ்வாலை பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு மேலே போக போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு மேலே அந்த இதில் தான் அந்த சமைச்சு அந்த புகையெல்லாம் வெளியே பார்த்தீங்களா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வவ்வாலை தங்கி இருக்கும். சரி ஓகே இப்போ அதே அந்த ஏணி எடுத்துக்குவோம். அவசரப்பட்டு கீழே குடிச்சிட்டேனே கைஸ். அதுக்குள்ளே அந்த கிளவியாக துரத்த ஆரம்பிச்சிட்டான். ஓகே இப்போ காலி மேலே அடிச்சுன்னா அவர் வர ஆரம்பிச்சிடும் சைடு. நம்ம அதுக்குள்ளே அங்கே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு மேலே போகணும். அதுக்கு வந்து அந்த ஏணி தேவைப்படுது. இந்த ஏணி எடுத்துக்குவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வச்சோன்னே வைக்கிற மாதிரி நிற்காது. நம்ம வந்து தூக்கி போட மட்டும் தான் கடை நிற்கும். ஓகே போட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி போய் வவ்வாலை பிடிக்க போகிறேன். நம்ம ஏற முடியல. ஐயோ பக்காகிச்சே. கடைசி மிஷின் என்னைக்கும் நாங்கள் இப்படியே சொதப்போம். எப்படி ஏறேன்டா. ஏன் பார்த்தீங்கன்னா அந்த எலிக்கூண்டு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் அந்த புகை வரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வைக்க போகிறோம். எங்கடா அந்த இதையே காணோம். இங்கே இந்த சைடு இது இருக்குமோ ஆடி பாவி இங்கே தான் இருக்கா. சரி ஓகே அதை நாங்கள் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து கீழே போகணும். கிளவி எங்கே இருக்கா? கிளவி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயோ ஒரு ரூமில் இருக்கா. சரி ஓகே அவன் மேலே தான் இருக்கான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் போய் இங்கே என்னடா பூட்டியிருக்கா. சரி நாங்களும் ஜன்னல் வழியாக பூந்து போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த அடுப்பு பற்ற வைக்கணும்.
அதை பற்ற வச்சோன்னா தான் அந்த வந்து அந்த இதுக்கு ஹீட்டெல்லாம் மேலே போனால் இந்த வால்லாம் மேலே வந்து மாட்டிக்கும். பார்த்தீங்கன்னா அதான் பண்ணிடலாம். ஓகே கைஸ், பற்ற வச்சுருவோம். அவ்வளோதான்டா, என்னால் பற்ற மாட்டேது. ஓகே, பற்றிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வவ்வால்லாம் மேலே வந்து மாட்டிக்கும். சில வவ்வால்லாம் ஓடிடுச்சு, சில வவ்வால்லாம் மாட்டிக்கிச்சு. இப்போ நம்ம மேலே போக போகிறோம். மேலே போகிறதுக்கு இப்படி போய் சுற்றி போயிடலாமா, அப்படி போயிடலாம். ஒரு இடத்துல பக்கம் நின்ட்டா கைஸ். ஓகே, நம்ம இந்த வழியாக போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் பட் அங்கே ஏணி இல்லை, நான் மறந்தே போயிட்டேன். ஏணி இல்லாதது. இப்போ நம்ம இது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி சந்துக்குள்ளே பூந்து போயிட வேண்டியதான். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே போயிடலாம் கைஸ். ஏன்னா கிளவி இங்கே தான் இங்கே நிற்கணும் வச்சுருது கைஸ். அது அங்கே தான் நிற்கிறான். அந்த மியூசிக் ரூம் பார்த்தா தான் ஆடிட்டு இருக்கிறான். பக்காயிட்டா வளர்த்துது. சரி, அவன் பக்கானதான் நமக்கு நல்லது. ஓகே, ஏய் தாண்ட முடியலடா, தாண்ட மாட்டேன். அவ்வளோதான் கைஸ், தாண்டியாச்சு. அப்படியே மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த வவ்வால் எடுத்துகிட்டு வர போகிறோம். எத்தனை வவ்வால் மாட்டிக்கிது பார்ப்போம் கைஸ். போவோம். நிறைய வவ்வால் மாட்டிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே எடுத்து இங்கே கூச்சிடுவோம். எனக்கு என்ன கிளவி பக்கில் வந்துட்டா போகுது. அட பாவி, எங்கேயும் இருக்கு, மேலே தான் இருக்கா போகுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிச்சன் ரூமில் போய் நம்ம வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற கிஃப்ட்டில் வந்து அந்த இது வைக்க போகிறோம். ஓகே, வால் வச்சுருவோம். டம்மி வாழை தூக்கிடுவோம். ஒரிஜினல் வால் உள்ள வச்சுருவோம். ஓகே கைஸ், வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கட்ஸ்க்கு என்ன பார்க்கலாம். ஏன்னா கேரி செஞ்சர் வந்துடுவோம். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டாக போயிடணும். ஓகே, என்ன பார்க்கலாம். ஓகே, அதுக்குள்ளே கட்ஸ்கன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, தெரிஞ்சுக்க உங்களோட வைவால் பறக்குதுறாங்க இங்கே போ. கேரி செஞ்சர் பயந்துட்டா. கிளவி 2 எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா ஒரிஜினல் வாழை வந்து டூப்ளிகேட் வச்சு ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இது மாதிரி ஃபன்னான வீடியோலாம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், டாட்டா பை பை, லவ் யூ, see you.